சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நல்லவர். உள்ளூருக்குள்ளேயே தெரிஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு 3 நாள் வெளியூர் போயிட்டு வந்தோன்னே நமக்கே வித்தியாசமாக தான் இருக்குது. தேனி புதுசாக இருக்குது, சர்ச்சு புதுசாக இருக்குது, நீங்களும் புதுசாக தெரிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். பாஸ்டர் சொன்னது போல் அந்த 3 நாட்கள் கூடார பண்டிகையில் கர்த்தர் அதிகமாய் அநேக காரியங்களை பேசினார். மூத்த ஊழியர்கள் மூலமாய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள, அவர்களுடைய ஊழிய அனுபவங்களில் இருந்து, அனுபவ சாட்சிகளில் இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள, பலப்பட ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இதற்கென்று ஜெபித்த உங்கள் எல்லாருக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல சுகத்தையும் பாதுகாவலையும் ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வந்தோடனே அது நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருக்கா இல்லை ஆண்டவர் காட்டி கொடுக்குறாருன்னு தெரில. ஆமாம், ஃபோன்ஸை தயவு செய்து சைலண்டில் போடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை டபுளாக ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பு தகப்பனே, அந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை வேளையில் கர்த்தர்களோடு பேசி நீரதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். நாங்களும் அதற்கு செவி சாய்த்து, அதை உணர்ந்து, அதை அபியாசப்படுத்தி, அந்த வார்த்தை சுமந்து வருகிற நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். எல்லா சோர்வுகளையும், எல்லா அசதிகளையும் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்யாதபடிக்கு, எங்களுக்குள் பிரவேசிக்க கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும், எல்லா மாம்சீகத்தின் சோர்வுகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. கர்த்தருடைய வார்த்தையை குறித்த உற்சாகம் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைய வார்த்தையை குறித்த அதிக நிச்சயத்தோடு கர்த்தருடைய பலிபீடத்தில் நிற்கிற ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கடந்த நாட்களில் இந்த வார செய்திக்காக வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது, வழக்கமாக என்னுடைய ரீடிங் அந்த பேசேஜில் ரீட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை உணர்த்தினார். அந்த பர்டிகுலர் வார்த்தையை திரும்ப திரும்ப ஆண்டவர் பேசி கொண்டே இருந்தார். முதலாவது எனக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. நான் அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க, அந்த வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்படி அந்த வார்த்தையை குறித்து அதிகமாய் ஜெபித்த பொழுது, அதிகமாய் அதை குறித்து தியானித்த பொழுது, இந்த வாரத்தில் திருச்சபையிலும் அதை கொண்டு பிரசங்கிப்பதற்கு ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். எனவே அந்த நிச்சயத்தோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை, இந்த ரேமா வார்த்தையை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தைகளை பேச விரும்புகிறார் என்கிற அதிக நிச்சயத்தோடு இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் போதிக்க ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அந்த நிச்சயத்தோடு ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்காக நம்ம யாரும் கூடி வரவே இல்லை. நான் பேசுகிறத 1 மணி நேரம் கேட்கறதுக்கு நான் ஒர்த்தே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்களோ யாரோ வந்திருக்கிற விசுவாசிகள் பாஸ்டர் பேசுகிறத, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறதை கேட்கணும். இல்லை, பாஸ்டர் மூலமாக யார் பேசுகிறா? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. எனவே அந்த நிச்சயத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்களேன், அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மைக் வால்யூம் இப்படின்னா மைக் வால்யூம் கூட்டி அவர் ரட்சிப்புல உள்ள போயிட்டு மூழ்கிட்டார் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணோம். ஹல்லேலூயா. இங்கே தாவீது ஆண்டவராகிய கர்த்தரை குறித்து சில காரியங்களை அனுபவித்திருக்கிறார். நம்முடைய தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து, அவருடைய கிரியைகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து சில காரியங்களை அறிந்திருந்ததுனால அதை ரெஃபர் பண்ணி ஒரு சங்கீதத்தில் பாடுகிறார். எப்படி பாடுறார்னா, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. அவருடைய நாமம் என்னது? ரட்சகர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களில் இருந்தும் நம்முடைய சாபங்களில் இருந்தும் மாத்திரம் அல்ல, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மனுஷீக கிரியைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஆவிக்குரிய மண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத கிரியைகளாக இருந்தாலும் சரி, மாம்சீக பலவீனங்களாக இருந்தாலும் சரி, அவைகளில் இருந்து நம்மை தப்புவித்து ரட்சிக்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, என் இயேசு
என் தேவன் அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய இருதயம் இந்த ரட்சிப்பை குறித்து அவ்வளவு பரிதவிக்கிற ஒரு இருதயமாக இருக்கிறது. God is very slow to be angry. ஆண்டவர் ரொம்ப சீக்கிரத்தில் கோபப்பட்டு யாரையும் தண்டிக்கிற, கண்டிக்கிற, அழிக்கிற தெய்வம் இல்லவே இல்லை. அவருடைய விருப்பம் எல்லாமே, அவருடைய பெரும்பான்மையான அல்லது அதிகபட்ச அவருடைய இருதயத்தின் ஏக்கம் எல்லாம் எப்படியாவது ஜனங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும், எப்படியாவது ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் இருக்கிறது. இதை நம்ம எங்கிருந்து கற்றுக்கொள்ள முடியும்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. நானும் வசனத்துக்குள்ளே போகல, ஆதார வசனத்துக்குள்ளே போகல, முன்னுரையாக சில காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன், கவனியுங்கள். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் சோதோம் கொமாராவை அழிப்பதை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ ஆபிரகாம் அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார், அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் ரொம்ப கடுமையான ஆள். ஆண்டவர் யாரு? ரொம்ப கடுமையான ஆள். அவர் சோதோம் கொமாரா அழிப்பேன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சிருவார். அதனால நம்ம ஆண்டவருக்கு கொஞ்சம் அப்படியே சிபாரிசு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் போய் என்ன செய்கிறாரு, சிபாரிசு. என்ன சிபாரிசு, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரு? ஆண்டவரே, பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையுமா, ஒருவேளை 50 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிக்காம, இதோடைய மைண்ட் செட் யோசித்து பாருங்களேன். காரணம், ஆபிரகாமுடைய எண்ணம் என்னன்னா, ஆண்டவர் கெட்டதை பார்த்தா உடனே என்ன செஞ்சிருவாரு, அழிச்சிருவார். அவருக்கு அழிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அவரால் அநீதியை சகிச்சுக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவருடைய இருதயம் பாருங்களேன், இதை விளங்கி கொள்வதற்கு ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் இடையே சில உரையாடல்கள் ஏற்பட வேண்டி இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட போய் சிபாரிசு பண்ணுற, ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, ஆண்டவரே ஒரு 50 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்காம. தானே ஆண்டவர் சொல்கிறார், 50 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் ரட்சிப்பேன், அந்த பட்டணத்தை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். உடனே ஆபிரகாம், பரவாயில்ல அப்பாடா, நம்ம ரெக்கமெண்டேஷன் என்ன செய்யுது, ஒர்க் அவுட் ஆகுது. ஆண்டவர் காப்பாற்றுவேன்னு சொல்கிறார், ஆண்டவர் விடுவிப்பேன்னு சொல்கிறார். ஆண்டவர் ஒருவேளை 40 நீதிமான்கள் இருந்தா, உடனே ஆண்டவர் சொல்கிறார், 40 நீதிமான்கள் இருந்தால் அது அவர்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் என்ன செய்வதில்லை, அழிப்பது இல்லை. உடனே ஆபிரகாமுக்கு இன்னொரு படி, ஆண்டவரை 30 இருந்தா, ஆண்டவரை 20 இருந்தா, கடைசி எங்கே வரைக்கும் வந்தாச்சு. இப்போதான் ஆபிரகாமுக்கு விளங்குது, அப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு புரியலை. ஆபிரகாம் என்ன நினச்சிட்டாருன்னா, கெட்டது நடந்த உடனே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அழிக்க போறாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு இத்தனை கான்வர்சேஷன், இத்தனை சிபாரிசுகள் சொல்லி இத்தனைக்கும் ஆண்டவர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓஹோ, அப்ப ஆண்டவருடைய மனம், ஆண்டவருடைய இருதயம் ஜனங்களை அழிப்பதற்காக துடிக்கவில்லை, ஜனங்களை ரட்சிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறது. விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை 10 நீதிமான் இருந்தா கூட அவர்கள் நிமித்தம் நான் மொத்த பட்டணத்தை என்ன செய்ய மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த பட்டணத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, 10 நீதிமான்கள் இருந்துட்டா நான் மொத்த பேரை என்ன செய்ய மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா அந்த 10 நீதிமான்களை மாத்திரம் நான் அழிக்க மாட்டேன்னு என்ன செய்யலை, சொல்லலை. அந்த 10 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். பாருங்க, காப்பாற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் 10 பேர் தான். ஆனால் அவருடைய இருதயம் இதை சாக்கு வச்சாவது அந்த பட்டணத்தையே என்ன செய்யணும். ஹல்லேலூயா. சோதோம் கொமாராவுக்கே ஆண்டவர் அவ்வளவு இறங்குவாரே, ஆனால் சோதோம் கொமாராவை குறித்தே ஆண்டவருடைய இருதயம் அவர்களுக்கு இரக்கம் பண்ணும்படி, அவர்களை விடுவிக்கும்படி, அவர்களை தப்புவிக்கும்படி, அவர்களை ரட்சிக்கும்படி அவ்வளவு பிரயாசப்பட்டு இறங்கி வருமையானால், பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், அவருடைய பிள்ளை உங்களுக்கு எவ்வளவு செய்வார், உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக இறங்குவார். சொல்லுங்க, உங்களை எவ்வளவு அதிகமாக ரட்சிப்பார், உங்களை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு அதிகமாக தீவிரிப்பார். அப்பேற்பட்ட ரட்சகர் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்க. நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, சோதோம் குமாராவில் இருந்த அந்த பாவப்பட்ட ஜனங்களுக்கு இறங்குவதற்கே கர்த்தருடைய மனம் அவ்வளவு இறங்குமே. ஆனால் உம்முடைய பிள்ளையாகிய உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே, உம்மை தேடி இருக்கிற, உம்மேல் வைராக்கியம் பாராட்டுகிற எங்களை விடுவிக்கும்படி, எங்களை ரட்சிக்கும்படி, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் கைகளில் இருந்து எங்களை தப்புவிக்கும்படி நீர் எவ்வளவு அதிகமாக எங்களுக்காக இரக்கம் பாராட்டு. ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களையும் என்னையும் அற்பமா எண்ணுகிற தேவன் இல்லவே இல்லை. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அந்த இருதயத்தோடு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். ஐ ரிப்பீட் இட், நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நான் இரண்டத்தனையான நிச்சயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை இந்த ராத்திரி காலை வேளையில் உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. வாசிங்க, ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லலாமா? சீக்கிரம், மற்றவங்க எடுக்காதவங்களை சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம். ரைட், நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அவர் இரக்கம் செய்வார். சொல்லுங்க, வில்லினாலும் பட்டயத்தாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் ரட்சிக்கப்படாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தராலே, சொல்லுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தராலே, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்களா? நல்ல கரங்களை தட்டி. ஒருவேளை இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற யாராகிலும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஒரு போராட்டத்தோடு வந்திருப்பீர்களே ஆனால், லைஃப் ஹஸ் காட் மெனி பேட்டில்ஸ். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உண்டு, அன்றாடம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தோஸ் ஜெனரல் இஷ்யூஸ். அப்படிப்பட்ட பொதுவான பிரச்சனைகளை குறித்து நான் பேசவில்லை. வாழ்க்கையில் அன்றாடம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சராசரியான சில தேவைகளை குறித்து நான் பேசவில்லை. ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். இங்க இருக்கிற சிலர் அல்லது இங்க இருக்கிற பலர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில அதை போராட்டமாய், அதை நிந்தையாய், அதிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அநேக நாட்களை நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அநேக நாட்களை நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அந்த குறிப்பிட்ட பிரச்சனையை குறித்து, அந்த குறிப்பிட்ட போராட்டத்தை குறித்து, அந்த குறிப்பிட்ட நிந்தையை குறித்து, அந்த குறிப்பிட்ட அடிமைத்தனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கிற தேவன். அது ஒருவேளை ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம். பாஸ்டர், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் வளர முடியலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் இன்னும் வைராக்கியமாய் தேவனுக்கு என்று எழும்ப முடியலை, அல்லது மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் என்னால் ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியலை, அல்லது பலவீனங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியலை, அல்லது உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியலை, அல்லது மனிதர்களுக்கு எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதுனால சில காரியங்களில் தொடர்ந்து போராட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், குதிரையினாலும் பட்டயத்தினாலும் வில்லினாலும் அல்ல, தேவனாகிய கர்த்தராலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட போகிறோம். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்களேன், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருவேளை மனிதர்களுடைய கரங்களை மீறி சில காரியங்கள் போயிருக்கலாம், நம்முடைய கரத்தை மீறி சில காரியங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். we might feel that way. நம்ம அப்படி சொல்லுவோம்ல சில நேரங்களில், பாஸ்டர் கை மீறி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் கண்ட்ரோலுக்குள்ள இல்லை, இதுக்கு மேலே அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் எனக்கு இல்லை. ஆண்டவர் மறுபடியும் தெளிவாய் பேசுகிறார். சில அடிமைத்தனத்தின் பழக்க வழக்கங்களை குறித்து நீங்கள் யோசிக்கிறீர்கள். this has gone beyond a long way. இது என் கையை மீறி போய்விட்டது, இனிமேல் என்னால் அதிலிருந்து மீள முடியவோ, இனிமேல் என்னால் அதிலிருந்து விடுபடவோ முடியுமா என்கிற சந்தேகத்தோடு வந்திருக்கிறீர்கள். This morning God says, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போவதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கையை மீறி போகலாங்க. நம்ம யாரு? நம்ம ஒரு பொருட்டே இல்லை. ரொம்ப அழகாக கூடார பண்டிகையில் ஊழியர் இப்படி சொன்னார், ஆண்டவர் எல்லா கிரியைகளையும் வார்த்தையினால உண்டாக்கினார். எதனால உண்டாக்கினாரு? சத்தமா சொல்லுங்களேன், எதனால உண்டாக்கினாரு? ஆனால் மனுஷனை மட்டும் ஆண்டவர் எங்கிருந்து தெரியுமா எடுத்தாரு? எங்கிருந்து எடுத்துட்டாரு? மண்ணில் இருந்து எடுத்துட்டார். நான் நேற்று இது நைட்டு கூட சோபனாட்ட பேசிட்டு இருந்தேன். சில நேரங்களில் இதை யோசிக்கிறப்ப தான் தெரியுது, நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது.
காரணம் ஆண்டவர் சில காரியங்கள் அவ்வளவு ஞானமாக பண்ணுறாரு பாருங்களேன். நம்ம பக்கத்தில் வச்சோம், என் வார்த்தைக்கெல்லாம் ஒரு மதிப்பும் கிடையாது, என் வார்த்தைக்கெல்லாம் 1% மரியாதை கிடையாது. ஆனால் இதெல்லாம் நடக்குதுன்னா பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு துணையாய் என்னை ரட்சிக்கும்படிக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால் ஒரு நாளும் நம்ம கையை மீறி போயிருச்சுன்ற கவலை நமக்கு இருக்கவே கூடாது. காரணம் நமக்கு தெரியணும், என் கையில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கல, சரி உன் கையை மீறி போகலைன்னா நீ என்ன பெருசாக செஞ்சுருப்ப? இப்போ நம்ம சொல்லி அழுகிறோம்ல ஆண்டவர்கிட்ட, என் கையை மீறி என்ன செஞ்சிருச்சு போயிருச்சுன்னு அழுகிறோம்ல. இப்போ ஆண்டவர் ஒரு வேளை சரிப்பா உன் கையை மீறியெல்லாம் போக வேணான்னு திரும்ப பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், என்ன பெருசாக கட்டிட முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன பெருசாக சாதிச்ச முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. நம்ம பலத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் தேவனுடைய கை என்ன செய்யலை, குறுகி போகல. இந்த காலை வேளையில் மறுபடியும் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், எவ்வளவு தூரம் அது போயிருந்தாலும் சரி, எந்த எல்லையில் நீங்கள் போய் நின்று கொண்டிருந்தாலும் சரி, எந்த மலை உச்சியில இதற்கு மேல ஒன்றுமே இல்லை பாஸ்டர் என்கிற அப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உனக்கு இரக்கம் செய்வேன். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. எப்படி என்பதை மாத்திரம் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏன் செய்கிறார், அதை எப்படி செய்கிறார்? வழக்கமாக என்னுடைய பிரசங்கங்களின் ஃபார்மேட்டை அது ஐ பர்சனலி எப்படி சொல்கிறது, நான் அதை ஃபாலோ பண்ணுறது உண்டு. வேதத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதங்களும் எந்த வாக்குத்தத்தங்களும் நிபந்தனை இல்லாமல் இல்லை. எத்தனை பேருக்கு அது விளங்குது? ஒவ்வொரு ஆசீர்வாதத்தில் வேதத்தில் ஆண்டவர் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு, நீ இப்படி பண்ணினா நான் உனக்கு இதை செய்வேன், நீ இப்படி இருந்தால் நான் உனக்கு அதை செய்வேன், அப்படி தான் வேதத்தில் இருக்கும். இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்த பொழுது இதை குறித்து, இதை கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆதார வசனமா ரேமா வார்த்தையாக வைத்து நான் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக பிரயச்சத்தர் வந்த பொழுது நான் அதை அப்படி ஒரு ஃபார்மேட்டில் தான் யோசித்தேன். சரி, இப்படி ஒரு ரட்சிப்பு எனக்கு உண்டாக வேண்டுமே ஆனால், இப்படி ஒரு கிரியை மகத்துவம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமே ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வி, அந்த ஒரு கோணத்தில் இருந்து நான் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன், ஆயத்தம் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆவியானவர் தெளிவாய் உணர்த்தினார், இத்தனை வாரம் நீ பிரசங்கம் பண்ணது ரைட்டு, ஆனால் இந்த வாரம் நீ பிரசங்கம் பண்ண போகுது என்ன பண்ணுனா இந்த ரட்சிப்பு உண்டாகும் என்று அல்ல, எதை பண்ணி நீங்கள் இந்த ஆலயத்திற்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை ரட்சிக்க போகிறார் என்று ஆண்டவர் பேச போகிறார். எத்தனை பேர் அதை விளங்கி கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிவா பேசுகிறார். இப்ப நம்ம தியானிக்க போகிற காரியங்களை நீங்கள் பண்ண போவதனால மாத்திரம் அல்ல, இங்க இருக்கிறதுல அநேக அந்த காரியங்களை செஞ்சு எதிர்பார்ப்போடு வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் விண்ணப்பங்களுக்கான, உங்கள் கிரியைகளுக்கான, உங்கள் வாழ்க்கைக்கான பதிலாய் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், அந்த வசனம் சொல்லுகிறது, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம், யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். சொல்லுங்க பார்க்கலாம், நான் இரக்கம் செய்வேன். என் தேவன் எனக்காக இரக்கம் செய்வார். தமிழில் இரக்கம் அப்படின்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா, ஐ வில் ஷோ தட் ஐ லவ் த பீப்புள். நான் என் ஜனங்களை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவேன். எதை வெளிப்படுத்துவாரா? என் ஜனங்களை நேசிக்கிறேன். ஒருத்தர் மேலே அன்பு இல்லாமல் நம்மளால் இரக்கம் பாராட்ட முடியாது. இரக்கம் என்பது அன்பின் ஒரு வெளிப்பாடு. எத்தனை பேர் நான் சொல்கிறத விளங்கி கொள்ளுகிறீங்க? யாரும் ஒருத்தரை வெறுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? அப்படி யாராச்சும் பண்ண முடியுமா? ஒருத்தர் மேலே பயங்கரமான கோபம், பயங்கரமான கடுப்பு, அவங்களுக்கு போய் சோ பாவமே அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒன்று அது இருக்கணும், இல்லாட்டி நான் சொல்கிற எத்தனை பேருக்கு விளங்குது? ஆத்திரம் இருக்கிற இடத்துல இறக்க என்ன செய்யாது, இருக்காது. அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? இறக்கம். இப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாருக்கோ நான் என்ன செய்வேன்? இரக்கம் செய்வேன். அப்போ யூதா வம்சத்தாரை ஆண்டவர் என்ன செய்கிறார்னு அர்த்தம்? நேசிக்கிறார். யூதா வம்சத்தாரை குறித்து அன்றைக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். யாரை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு? பக்கத்தில் வச்சு சொல்லுங்களேன், உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் நேசிக்கிறார், அதனால தான் அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். ஆண்டவர் சொல்லுவார், எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு அவங்க வாழ்க்கையில செய்வேன்னு. அதை ஆண்டவர் செய்வதற்கு காரணம் என்னன்னா, அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு.
நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஏதோ கப்பம் கட்டி, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஏதோ காசு கொடுத்து, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஏதோ காணிக்க கொடுத்து, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ஏதோ சேவகம் பண்ணி அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்லுகிறார், நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு, நான் உன்னை நேசிக்கிறேன், எனவே நான் உனக்கு இரக்கம் செய்வேன். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளையை இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற, ஒருவேளை ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஆண்டவர் என் மேலே அன்பா இருக்கிறாரா, நான் இவ்வளவு பாதிக்கப்படுறேனே, ஆண்டவர் என் மேலே அன்பா இருக்கிறாரா, நான் இவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறேனே. ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா வம்சத்தாரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனமே, உன்மேல் வைத்திருக்கிற அன்பி நிமித்தம் நான் உனக்கு இரக்கம் செய்கிற காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யார் இந்த யூதா வம்சத்தார்? நம்ம எல்லாருக்கும் அந்த இஸ்ரவேல் யூதா வரலாறு நமக்கு தெரியும். சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் 2 பகுதிகளாக என்ன செய்கிறது? உடைகிறது. ஒன்று இஸ்ரவேல் என்றும் இன்னொன்று யூதா அப்படின்னு 2 நாடுகளாக என்ன செய்கிறது? பிரிகிறது. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி இந்த 2 தேசங்களும் இந்த 2 நாடுகளும் இணைந்துதான் வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும். ஆனால் அவர்களுக்குள்ள ஏற்பட்ட சில உட்கட்சி பூசல்களினால 2 என்ன செஞ்சுட்டாங்க? புரிஞ்சுட்டாங்க. நல்லா கவனிங்க, ஒருவேளை உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது யூதா தனி தேசம், யூதாவுக்கு தனி ராஜா, இஸ்ரவேல் தனி தேசம், இஸ்ரவேலுக்கு தனி ராஜா என்று இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் 2 பேருமே யார் தான்? கர்த்தருடைய பிள்ளைகள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தமான சந்ததி. அதனால தான் 2 தேசங்களுக்குமே ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை, குறிப்பாக இந்த ஓசியா தீர்க்கதரிசியை 2 தேசங்களுக்குமே ஆண்டவர் தீர்க்கதரிசியாக என்ன செய்திருக்கிறார்? பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட வசனத்தில் he refers to the clan of Judah, யூதா வம்சத்தாரை குறித்து மட்டுமே பேசுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரை குறித்து என்ன செய்யலை? பேசலை. இஸ்ரவேல் வம்சத்தாரை குறித்து இதற்கு முந்தைய வசனங்களில் பேசினா அவங்க மேலே அவ்வளவு வேதனையோடு, அவ்வளவு வருத்தத்தோடு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்றாரு தெரியுமா? அநேக ஜனங்கள் இருந்தார்கள், அநேகர் இந்த வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாதிகளாய் தேவனால் அழைக்கப்பட்டு இருந்தார்கள், அநேகர் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்களில் சிலர் மாத்திரமே தங்களுடைய தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் சொன்னால, ஏன் ஆண்டவர் உங்களை விடுவிப்பேன்னு சொல்றாருன்னா, ஏன் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்றாருன்னா, அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், ஆனால் நீங்கள் தேவனுக்காக பாராட்டின வைராக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு முந்தைய வசனங்களை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விட்டு அந்நிய தேவர்களை வணங்கும்படி என்ன செய்தார்களாம்? புறப்பட்டு போனார்கள். அதை எந்த அளவிற்கு ஆண்டவர் மனவேதனைப்பட்டதை புரிய வைக்கிறார்னா, ஓசியா தீர்க்கதரிசியை அழைத்து, நீ போய் ஒரு வேசியை திருமணம் பண்ணுன்றார். யாரை திருமணம் பண்ணு? வேசியை திருமணம் பண்ணு. எதற்காக அதை சொல்றார் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்கள் தம்மை விட்டு விட்டு வேறே தேவர்களை பின்பற்றி போனார்கள். நீ யாரோடு ஐக்கியம் பாராட்டி இருக்க வேண்டும்? உன்னை நடத்தி கொண்டு வந்த உன் தேவனோடு ஐக்கியம் பாராட்டி இருக்க வேண்டும். நீ யாரோடு நெருங்கி இருந்திருக்க வேண்டும்? உனக்கு வனாந்தரத்தில் எல்லா உதவிகளையும் செய்து செங்கடலை கடந்து வர செய்து வனாந்தரத்தில் உன்னை போஷித்து உன்னுடையது அல்லாத ஒரு தேசத்தை உனக்கு சொந்தமாக கொடுத்த அந்த தெய்வத்தோடு ஐக்கியம் பாராட்டி இருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு அவங்கள விட்டுட்டு யார் பின்னால போயிட்டாங்க? அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நீ யாரோடு இருந்திருக்க வேண்டுமோ, யார் உனக்காக நன்மைகளை செய்தாரோ, யாரோடு நீ அஃபெக்ஷனேட்டா இருந்திருக்கணுமோ, யாரை நீ பிரியப்படுத்தி இருக்க வேண்டுமோ, அந்த தெய்வத்தை விட்டு விட்டு அந்நிய தெய்வத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். அதை சொல்றப்ப தான் ஆண்டவர் யூதா தேசத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனால் யூதா வம்சத்தாரோ நான் இரக்கம் செய்வேன். காரணம், இஸ்ரவேல் தேசத்தார்கள் செய்த அளவுக்கு யூதா தேசத்தார் என்ன செய்யலை? அவர்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க காரணம், உங்களுக்கு இதை பதிலாய் கொடுக்க காரணம், நீங்கள் தேவனுக்காக பாராட்டின வைராக்கியத்தை ஆண்டவருடைய கண்கள் பார்த்திருக்கிறது. அவருடைய கண்கள் பார்த்திருக்கிறது. அவருடைய கண்கள் பார்த்திருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நான் ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக இருந்திருக்கிறேன், வெளியில் தெரியலை, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய இருதயத்தில் நான் எவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்திருக்கிறேன். நான் பாவம் செய்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் கிடைச்சது, நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு எத்தனையோ சூழ்நிலைகள் உருவானது.
எல்லா மனுஷரையும் போல நானும் பிஹேவ் பண்ணுவதற்கு, எல்லா மனுஷரை போல நானும் கோபப்படுவதற்கு, எல்லா மனுஷரை போல நானும் தூஷிப்பதற்கு, எல்லா மனுஷரை போல நானும் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்றதற்கு எனக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. பட் ஐ டிக்ளைன்ட். நான் அதை வேண்டாம் என்று புறந்தள்ளினேன். காரணம், நான் தேவனை விசுவாசிக்கிறேனாகையால். நான் தேவனை விசுவாசிக்கிறேனாகையால் அதை குறித்த அது சில நேரங்களில் கஷ்டமா இருந்திருக்குதுங்க. அது சில நேரங்களில் கஷ்டமா இருந்திருக்குது. நம்மை நிந்தித்து பேசுகிறவர்களுக்கு நாம் பதில் சொல்லாமல் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தது நிமித்தம் நமக்குள் ஏற்பட்ட காயங்கள், நாம் வடித்த கண்ணீர், நமக்கு விரோதமாய் ஒரு மனிதன் போராடும் பொழுது, நமக்கு விரோதமாய் ஒரு குடும்பம் போராடும் பொழுது, மற்ற மனிதரை போல நீங்களும் நானும் இறங்கி அவர்களோடு சண்டை போடாமல் கர்த்தருடைய நாமத்திற்காக, கர்த்தருடைய வார்த்தை நம்மை கட்டுப்படுத்தினதுனால நம்மை நாம் அடக்கிக் கொண்டு நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்குள் அந்த வேதனையை அடக்கிக் கொண்டு நாம் வடித்த கண்ணீர். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கலாம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், நான் அவைகளை கண்டு இருக்கிறேன். அந்தரங்கத்தில் நாம் வடித்த கண்ணீரை, மனதிற்குள்ள நாம் போட்டு மறைத்து வைத்த அத்தனை வேதனைகளையும், அத்தனை வேதனைகளையும், அத்தனை பாடுகளையும், என் நாமத்தின் நிமித்தம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரியத்தை நிமித்தம், ஆண்டவருடைய பிள்ளை நான் இதை பண்ணலாமா என்கிற கேள்வி எழுந்த ஒரே காரணத்திற்காக நாம் ஏற்றுக்கொண்ட அத்தனை நிந்தனைகளையும், நாம் சகித்து கொண்ட அத்தனை பாடுகளையும் அவர் பார்த்திருக்கிறார். உங்களை அவர் பார்த்திருக்கிறாருங்க. உங்க கண்ணீர் அவர் பார்த்திருக்கிறார். நீங்கள் சகித்து கொண்ட அத்தனைகளையும் அவர் பார்த்திருக்கிறார். பிலதெல்பியா சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இப்படி உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ, ஆண்டவர் அந்த லீஸ்டா இருக்கிறவங்க, அந்த கொஞ்சமா இருக்கிறவங்கள ஆண்டவர் புறக்கணிக்கிறது இல்லைங்க. அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, நான் இப்படி உங்களுக்காக எவ்வளவு சகிச்சிருக்கிறேன், உங்களுக்காக தானே நான் இவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக தானே நான் இவ்வளவு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் மகளே, அவையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். I believe God is talking to somebody else this morning. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அந்த கண்ணீரை நான் பார்க்காம இல்லை, அந்த வேதனையை நான் பார்க்காம இல்லை. ஒருவேளை உன் கூட இருக்கிறவங்க பார்க்காம இருந்திருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய உறவுகள் பார்க்காமல் இருந்திருக்கலாம், நீ சொந்த குடும்பம் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் பலன் இருந்தோம். பல நேரங்களில் நீங்கள் வெடித்து சிதறுவதற்கு, பல நேரங்களில் நீங்களும் மற்ற மனுஷரை போல உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு, உங்களுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துவதற்கு, உங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துவதற்கு கொஞ்ச பலன் இருந்தோம். நீங்க இதை செய்யாம, ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுகிறார் திரும்ப, என் நாமத்தை மறுதலியாமல். எத்தனை முறை இருதயத்தில், ஆண்டவரை நான் உங்களை ஏத்துக்கிட்டப்பா, நான் உங்களை ரட்சகரை ஏத்துக்கிட்டேன், அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் மாம்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நீங்க எத்தனை முறை சொன்னீங்களோ அத்தனையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதெல்லாம் பார்த்ததுனால தான் சொல்றாரு, அதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறதுனால தான் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். Your time has come. உன்னுடைய நாட்கள் வந்திருக்கிறது. நீ இத்தனை நாட்களாக அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் எனக்காக சகித்து கொண்ட எல்லா பாடுகளுக்காக, அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் எனக்காக அடக்கி கொண்ட எல்லா வேதனைகளுக்காக, அந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்காக நீ ஏற்றுக்கொண்ட எல்லா அவமானங்களுக்காக நான் உனக்கு இரக்கம் செய்வேன். நான் அதை புறந்தள்ளுவது இல்லை, நான் அதை எண்ணாமற் போவது இல்லை. என் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் துருத்தில வச்சிருக்கிறார். ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுத்திருப்பாரே ஆனால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் உங்களோடு திட்டமாய் பேசியிருப்பாரே ஆனால், கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவனப்பா, என் அவமானங்களை எண்ணாதிருக்கிறவர் அல்ல, என் நிந்தைகளை எண்ணாதிருக்கிறவர் அல்ல. எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நான் உங்களை மறுதலிக்காம பட்ட வேதனைகளை, என் கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன்,
அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ரட்சிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சில நேரங்களில் இதை எதிர்கொள்வதற்கான பலன் நமக்கு இல்லவே இல்லை. we have been nothing. ஆனால் யாரெல்லாம் தேவனுக்காக நிற்கிறார்களோ அவர்களுக்காக தேவன் நிற்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறார்களோ, யாரெல்லாம் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கை நிமித்தம் உறுதியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக தேவன் உறுதியாய் நிற்கிறார். அவர்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடுறதே இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு மாம்சப்பிரகாரமான பலன் இல்லாமல் இருக்கலாம், உலக பிரகாரமான செல்வாக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆதாயங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு என்ன இருந்துச்சு? அவர்களை தூக்கி அக்கினியில் போடுங்கன்னு சொன்ன ராஜாவுக்கு முன்பதாக அவங்களுக்கு என்ன பலன் இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. they couldn't have done anything. தப்பிச்சு ஓடக்கூட முடியாதுங்க, ஒன்றுமே முடியாது. ஆனால் அத்தனை கூட்டத்திற்கு நடுவே ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை முகங்குப்புற விழுந்து வணங்கி தங்களுடைய ரட்சிப்பை, தங்களுடைய மகத்துவத்தை, தங்களுடைய பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணின விட்டு கொடுத்த அத்தனை ஜனங்களுக்கு நடுவில் இந்த 4 பேர், என் தலையே போனாலும் பரவாயில்ல, நான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைக்கு விரோதமாக ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், நடந்து கொள்ள மாட்டேன். எல்லாரும் நினச்சிருக்கலாம், பைத்தியக்காரங்க, நம்ம ஏதோ ஒரு நேரம் இந்த பொற்சிலைக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்து வணங்குறதுனால என்ன ஆயிரப்போகுது, அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுக்கலாம். அந்த 3 பேர் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த 3 பேர் வைராக்கியமா ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன ஆனாலும் சரி, எங்கள் நம்பிக்கை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இழக்க மாட்டோம். நமக்கு விரோதமாக அப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்துச்சுல, ஒருவேளை நீ இன்னும் இந்த காரியத்தை செய்யலைன்னா உன்னுடைய நீ எதிர்கொள்ள வேண்டிய இழப்பு பெருசாக இருக்கும். எதிர்கொள்ள வேண்டிய இழப்பு பெருசாக இருக்கும். ஒருவேளை நீ இன்னும் மற்றவங்களை போல சத்தம் போட்டு பேசலை, இன்னும் உனக்கான நியாயத்தை நீ போய் பேசலைன்னா இன்னும் நீ பெருசாக பாதிக்கப்பட போற, இன்னும் நீ அவமானப்பட போற, இன்னும் நீ நிந்திக்கப்பட போகிற. ஆண்டவர் சொல்லுகிற அந்த கொஞ்சம் பலன் இருந்தோம் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல எனக்காக நீ வைராக்கியமாக நின்னையில, ஆண்டவர் சொல்கிறார், அக்கினி ஜுவாலையில் அவர்களுக்காக நான் நின்றது போல இனி வருகிற நாட்களில் உனக்காக நான் நிற்க போகிறேன். இனி நீ அந்த நிந்தையை அனுபவிக்க போவது இல்லை, இனி நீ அந்த பாடுகள் அனுபவிக்க போவது இல்லை, அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நீ அடிமையாக இருக்க போவது இல்லை, அந்த குறிப்பிட்ட பிரச்சனை நிமித்தம் நீ இனிமேல் கண்ணீர் வடிக்க போவது இல்லை. அக்கினி ஜுவாலைக்கு உள்ள போகிற வரைக்கும் நீ எனக்காக நின்றிருந்தாய், இனிமேல் நான் உனக்காக நிற்கிறதை உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்படி உன் தலையை உயர்த்துவேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அக்கினி ஜுவாலைக்கு உள்ள போகிற வரைக்கும் அங்கே இருக்கிற சீனே வேறங்க. எல்லாரும் அவர்களை ஏளனமாய் பார்த்தார்கள். அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க சாக போகிறாங்க, அவ்வளவுதான், தண்டனையை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஏதோ பெருசாக இயேசுன்னு பேசுனாங்க, ஏதோ பெருசாக ஆண்டவருக்காக வைராக்கியம்னாங்க, ஏதோ பெருசாக அவங்க கடவுள் காப்பாற்றுவார்னாங்க, பாரு சாக போகிறாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு கர்த்தர் அவர்களுக்காக நிற்க துவங்கின அந்த நேரம் முதற்கொண்டு முதல்ல ஆண்டவர் திருப்பினதே ராஜாவை தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த அல்லுசிலெல்லாம் அப்புறம் பார்த்துக்குருவோம். இந்த சும்மா அந்த பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஊதாரி விடுவாங்கல்ல, மதுரை லாங்குவேஜ் வருது பாருங்க, 3 நாள் போயிட்டு வந்தோன்னே பக்கத்தில் இருந்துக்கிட்டு அப்படி இப்படி சவுண்டு இதெல்லாம் பார்த்துக்குருவோம். டச்சே யார் தான்? ராஜா தான். ஒரு ஆமேன் சொல்லுங்க, டச்சே ராஜா தான். ராஜாவை போய் இந்த மந்திரிகளை கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம், அல்லது இந்த தளபதிகளை கூட என்ன செஞ்சிடலாம். ராஜாட்ட போய் யார் பேசுறது? ராஜாட்ட பேசுறதுக்கு தான் பெரிய ராஜா ஒருத்தர் இருக்கிறார். யார் இருக்கிறா? பெரிய ராஜா இருக்கிறார். அவர் ராஜா கிட்ட என்ன செஞ்சுக்கிறாரு? பேசிக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ராஜா தான் விக்கெட்டு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் தைரியமா பேசின ராஜா அப்ப எப்படி பார்க்குறாரா? என்னப்பா, நம்ம எத்தனை பேரை போட்டோம்? 3 பேரை தான் தூக்கி உள்ள போட்டோம். ஆனால் இப்போ எத்தனை பேர் தெரியுறாங்க? 4 பேர். ராஜா அப்படியே பிளேட்டை மாத்திட்டார். ராஜா என்ன செஞ்சாரு? அப்படியே பொற்சிலை கிரிச்சிலாம் தூக்கி என்ன செஞ்சிருங்க? தூக்கி எரிஞ்சிருங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களின் தேவனே தேவன், அவங்கள மட்டும்தான் இனிமேல் இந்த நாட்டில் எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்காக வைராக்கியமாய் நின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேக்கு தெரியலங்க, ஆரோனும் மீரியாமும் தனக்கு விரோதமாய் பேசுறாங்கன்றது கூட மோசே காதுக்கு என்ன செய்யல, வரல. ஆனால் மோசே கர்த்தருக்காக வைராக்கியமா அந்த காரியத்தில் இறங்குனதுனால ஆண்டவர் மோசேக்காக இறங்கி பேசுறாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தாசனாகிய மோசே, அதை சொல்றப்ப எப்படி இருக்கு? இது மோசேக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, யாருக்கும் சொந்தமானது. பக்கத்தில் சொல்லுங்க, நானும் அப்படித்தான். நான் மோசேக்கு குறையா பாஸ்டர்? அவர் மோசே பாஸ்டர், அவர் யாரு? செங்கடல் பாஸ்டர். அவர் வனாந்தரம் பாஸ்டர், அவர் காட பாஸ்டர். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவருடைய பார்வையுடைய மோசேவும் ஒண்ணுதான், நானும் ஒண்ணுதான். அவர் மோசேக்காக வைராக்கியமாய் நிற்பாரே, ஆனால் எனக்காகவும் வைராக்கியமாய் நிற்பார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? நான் திரும்ப சொல்லுகிறேன், அவர் மோசையை பார்த்து என் தாசனாகிய மோசைக்கு விரோதமா நீ எப்படி பேசலான்னு அவர் கேட்டிருப்பாரே, ஆனால் காலை வேளையில் சொல்றேன், உங்களை பார்த்து உங்களை நிந்தித்தருவதற்கு விரோதமாய் கர்த்தர் கேட்பார், என் பிள்ளைய பார்த்து நீ எப்படி பேசலாம்? என் பிள்ளைய பார்த்து நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? என்னுடைய பிள்ளையை பார்த்து எப்படி அப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டை நீ சொல்லலாம் என்று கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிற நாட்கள் வந்திருக்கிறது. காரணம், நீங்கள் தேவனுக்காக காத்திருந்ததுனால, நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினதுனால. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லி அதை ரிசீவ் பண்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற அந்த 3வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் கடைசியா சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் ஜனமாகிய சபையே, உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலும் என் நாமத்தை மறுதலியாமல் நீ உண்மையா இருந்ததுனால உனக்கு திறந்த வாசலை வைக்கிறது மாத்திரம் அல்ல, இதை நான் செய்கிறதற்கு காரணம், நான் உன்னை நேசிக்கிறேன். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன்? ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் என் மேல அன்பா இருக்கிறார், ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியம், இது எப்படி நடக்கும்? அதை ஏன் செய்வாரு? நீங்கள் இதுவரை அநேக காரியங்களில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றதுனால ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை பதிலாய் தருகிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், இது எப்படி நடக்கும் அப்படின்னா, மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் அல்ல, தேவனுடைய வல்லமையினாலே ஜெயிப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும் பொழுது 2 பிரதானமான வகைகளில் தம்முடைய ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதில் ஒரு வகை, 1வது வகை என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுவார், நீ போன்னுவார். என்ன செய்வார்? நீ போன்னு சொன்னார்னா அவர் ஒதுங்கிக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நீ போ, நான் உன்னை பலப்படுத்துவேன், உன் மூலமாய் நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பை கட்டளையிடுவேன். உன் மூலமாக என்ன செய்வேன்? ரட்சிப்பை கட்டளை. இதில் உன்னோட இன்வால்வ்மெண்ட் என்ன செய்யணும்? இருக்கணும். இதில் உன்னுடைய பங்கு என்ன செய்யணும்? உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன செய்யணும்? இருக்கணும். நீ ஒரு குறிப்பிட்ட கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அந்த கான்ட்ரிபியூஷன் வழியா, அந்த பங்கின் வழியா நான் என்னுடைய வல்லமை என்ன செய்ய வெளிப்பட பண்ணுவேன். அப்பொழுது மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டாகும். வேதத்தில் அப்படிதான் கிதியோனை பார்க்கிறோம். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ போன்றாரு. சொல்லுங்க பார்க்கலாம். போ, என்ன செய்ய? போ. சத்தமா சொல்லுங்க, போ. ஆமா, சில நேரங்கள் ஆண்டவர் இப்படி துரத்தி விடுறாரு. போ, நீ என்ன செய்ய? போ. நீ சும்மா அப்படி ஓரமாக உட்காந்துக்கிட்டு என்ன செய்யாத, இருக்காத. நீ எந்திரிச்சு போ, நீ ஃபைட் பண்ணு, நீ யுத்தம் பண்ணு, நான் உனக்கு பலம் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்திலே பாருங்களேன், நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி பாருங்க, ரட்சிப்பேன்னு சொன்னதை விட இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கிதியோனு போய் சண்டை போட்டு ஜெயிக்க போறாருன்னு அர்த்தமா? இல்லை, கிதியோனை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார். ஆனால் முகம் யார் முகம் தெரிய போகுது? கிதியோன் முகம். அப்போ ரட்சிப்பாய். அடுத்து பாருங்க, உன்னை எங்க ஆண்டவர் என்ன செய்யறாரா? கிதியோன் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. நீ போன்றாரு. நான் மேல இருந்து பார்க்க வேண்டிய வேலையில நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நீ என்ன செய்ய? போ. இது ஒரு வகை. இது ஒரு வகை. நம்முடைய பங்களிப்பை எதிர்பார்த்து நம்மை கிரியை செய்ய வைத்து நம் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படுவது. ஆனால் 2வது ஒரு ரகம் இருக்கு. என்னது? 2வது ஒரு ரகம். அது என்ன ரகம் தெரியுமா? நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நீ சும்மா நில்லு, நான் உனக்காக சண்டை போடுவேன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நீ போப்பா, நீ பேசுப்பா, நீ போய் அதை என்னென்ன ஹேண்டில் பண்ணப்பா, நான் உனக்குள்ள அந்த பலத்தை என்ன செய்வேன், தருவேன். ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவர் என்ன முடிவு எடுக்கிறார்னா, இந்த இடத்துல என் பிள்ளையை நான் விடவே கூடாது, என் பிள்ளை நிற்கட்டும், என் பிள்ளைக்காக நான் என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது 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 அதுக்கு காரணம் அன்பு. பக்கத்தில் வச்சாலும் அது காரணம் அன்பு. சின்ன வயசில் இந்த வேர்ல்டு ரெஸ்லிங் சொல்லுவாங்க, WWFன்னு ஒன்று இருக்குது. இப்போயே அது நிறையா இருக்குது. ஆக்சுவலாக அது ஃபேக்குன்றது விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஆனால் சின்ன வயசில் அதெல்லாம் தெரியாது. அது பயங்கரமாக அண்டர்டேக்கரா, கெயின்ரா, ரே மிஸ்டீரியோடா அப்படின்லாம் இருந்த ஒரு காலம். அப்போ ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் பஸ்ஸில் திரும்ப வர்றப்போ, நான் சொல்கிறது நான் ஒரு 7th 8th அந்த கிளாஸ் படிக்கிறப்போ, ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் பஸ் முடிச்சுட்டு ஸ்கூல் பஸ்ஸில் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கலாம். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பூதிப்புறம்லாம் போயிட்டு அப்புறம் வருவாங்க. அப்போ எங்களுக்கு இருந்த ஒரு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, இப்போ அதை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுக்கு இருக்கிற பொழுதுபோக்கு என்னன்னா, பஸ்ஸுக்குள்ளேயே நாங்கள் WWF நடத்துவோம். பஸ்ஸுக்குள்ளேயே என்ன செய்வோம், WWF எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவர்களுக்காக சோத்துறோம். ஆமாம், இந்த 4 கயிறு கட்டி அதுக்குள்ளே சண்டை போடுவாங்கல்ல, தூக்கி போடுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் WWF. நாங்கள் பஸ்ஸுக்குள்ளேயே அப்படி WWF நடத்துவோம். யூஸ்வலாக நாங்கள் வர்ற பஸ்ஸில், எங்கள் ஸ்கூல் பஸ்ஸில் நாங்கள் தான் பெரிய ஆளாக இருப்போம். நான் தான் நம்ம என் கிளாஸில் படிக்கிற ஒரு 2-3 பேர் என் கூட இருந்தாங்க. என் கிளாஸில் நாங்கள் தான் பெரிய பசங்க, ஹையர் ஸ்டாண்டர்ட். என் கிளாஸில் இருந்த அந்த 2 பேருமேவும் எப்படி சொல்கிறது, பலத்தில் நம்மளோட கொஞ்சம் குறுகினவர்கள் தான். ஆள் பார்த்தா கொஞ்சம் அப்படி நோஞ்சா மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் அந்த பஸ்ஸில் அண்டர்டேக்கர் யார், நம்ம தான். அந்த பஸ்ஸில் நம்ம தான் பிக் ஷோ, எல்லாமே நம்ம தான். அப்போ நம்ம தான் அப்படி நடத்துறது, உனக்கு மேட்சரா அப்படின்னு. அப்போ ஒரு நாள் நான் என்ன பண்ணேன்னா, ராஜன் அப்போ என்னோட 3 வயசு சின்ன பையன் இல்லை, நான் 8th அவன் 5th படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ராஜனுக்கும் என் கிளாஸில் படிக்கிற ஒரு பையனுக்கும் மேட்ச்சு. ராஜனா அப்போ இதெல்லாம் அப்போயே கொஞ்சம் தீவிரமான ஆட்கள் வச்சுங்களேன், ஸ்கூல் விட்டு வந்தோடனே WWF பார்க்குறது, சண்டை போடுறான். என்ன இருந்தாலும் சின்ன பையன் இல்லை, அவனை என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, போட்டு அமைக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் பார்த்துட்டு, நான் தான் ஆக்சுவலாக ரெஃபரி, நான் நடுநிலையாக இருந்திருக்கணும். ஆனால் அடி வாங்குறது யார், ஏன் தம்பி இல்லை. இப்போ நம்ம உடனே என்ன செஞ்சாச்சு, அந்த WWF பார்த்தவங்களுக்கு தெரியும், சில நேரங்களில் சண்டை போட முடியலன்னா அப்படி பாஸ் அப்படி கையில் தட்டுவாங்க. சில நேரங்களில் இவங்களே மேலே அடிச்சுட்டு போய் என்ன செய்வாங்க. நான் ரெஃபரி, அது வரைக்கும் ரெஃபரியாக இருந்தவன், என் தம்பியால் முடியலன்னு தெரிஞ்ச உடனே என் தம்பி மேலே லேசாக அப்படி தட்டி, நான் அந்த பாஸ் வாங்கிட்டு, நான் போய் சண்டை போடணும்னு பாஸ் வாங்கிட்டு போய் அடித்து தூக்கி போட்டா சீட்டில். உடனே இதெல்லாம் சரியில்லை, நீ ரெஃபரி தானே, நீ அதெல்லாம் இல்லைடா புடிடா அப்படின்னு என்ன செஞ்சு பிடிச்சு, நீ தம்பியை நீ நில்றா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்ன செய், உடனே அடிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தூக்கி என்ன செஞ்சு. இல்லை கவனிங்க, சில நேரங்களில் நம் மாம்சத்திலேயே நாம் நேசிக்கிறவர்களுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம என்ன செஞ்சிடறோம், குறுக்க போய் நின்றோம். நான் பார்த்துக்கிறேன், நீ எப்படி கவனமா இரு, நீ இந்த ஆபத்துக்குள்ளே வராத, நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன், நான் உனக்காக இந்த காரியத்தை எதிர்கொள்கிறேன், நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். நம்ம நிறைய தடவை இப்படி சொல்லியிருக்கோமா இல்லையா, நீ என்ன செய்யாத, நீ பேசாம இரு, நான் உனக்காக என்ன செய்கிறேன், பேசுகிறேன். சில நேரங்கள் அவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இடையில பேசினா, டேய் நீ பேசுறியா நான் பேசவா, அந்த வார்த்தையை நம்ம சொல்றது காரணம் என்ன, நீ பேசாம இரு, உனக்காக யார் பேசுறா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி நீங்க பேச வேணாம், ஆண்டவர் உங்களுக்காக பேசுறார். சொல்லுங்க, நீங்க நின்னா போதும். சொல்லுங்க, நீங்க நின்னா போதும். நீங்க கத்தி எடுக்க வேணாம். சொல்லுங்க, நீங்க பட்டயத்தை எடுக்க வேணாம், நீங்க வில்லு எடுக்க வேணாம், நீங்க குதிரை ஏறவும் வேணாம், நீங்க குதிரை வீரராகவும் வேணாம், அது நமக்கு தெரியவும் தெரியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுங்க, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நின்று பார்க்க மட்டும் செய்ய, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? அல்லேலூயா. 2 ரகம் சொன்னேன், 2 விதங்களில் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார்னு சொன்னேன். இங்க ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசித்த, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிற இந்த வார்த்தை 2வது ரகம். பக்கத்தில் சொல்லுங்க, 2வது ரகம். இங்க ஆண்டவர் குதிரைனால, யுத்தத்தினால, பட்டயத்தினால, வில்லினால இல்ல, நான் நிற்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா,
ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், ஒரு யுத்தத்தில் வெற்றியை கொடுப்பதற்கு எதெல்லாம் பிரயோகப்படுத்தப்படுமோ அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகளினால் அல்ல, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னிடத்துல பலன் இல்லாவிட்டாலும், என்னிடத்துல திராணி இல்லாவிட்டாலும், என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் அதை பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அதுதான் சொன்னார். செங்கடலை பார்த்து, பின்னாடி பார்வோனை பார்த்து, அப்பா நிற்கிது, நம்ம ஆளுங்க தகிச்சு போய் நிற்கிதுங்க. எப்படி நிற்கிதுங்க? என்ன செய்ய முடியும்? என்ன செஞ்சிட முடியும் அவங்களால? யோசிச்சு பாருங்களேன். பூரா மம்பட்டி பிடிச்ச கை, செங்கல் அறுத்த கை. என்ன கை? செங்கல் அறுத்த கை. ஈட்டியை இவங்க பிடிச்சதை பார்த்துருப்பாங்க. யாரு? எகிப்திய இராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, போர்ச்சு, அவங்க பிடிச்சதை இவங்க வேடிக்கை பார்த்துருப்பாங்களே தவிர இவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யாது. நம்ம பல நேரங்களில் சொல்லுவோம், என் கையில் மட்டும் இப்போ ஒரு துப்பாக்கி இருந்துச்சு, எடுத்து என்ன செஞ்சு விடுவேன், மடன்னு. உண்மையிலே உங்கள் கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்தா எப்படி சுடணும் கூட உங்களுக்கு என்ன செய்யாது. ஏன்னா நம்ம நினப்பு பூரா என்னன்னா, எடுத்து அந்த ட்ரிகர் மாதிரி அதை அமுக்குனா என்ன செஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட லாக் என்ன செய்யணும், எடுக்கணும், லோட் பண்ணணும். உண்மையிலே உங்கள் கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்து எங்க சுடுவாப்போ அப்படின்னு என்ன செய்ய முடியாது. ஏன்னா சுட்டுட்டாங்க, கொடுத்துட்டாங்க, என்ன செய்யறதுன்னு. இவங்க நிலமை அப்படித்தான். இப்போ இவங்க கையில் பட்டயத்தை கொடுத்தா கூட இவங்களுக்கு என்ன செய்ய தெரியாது, சண்டை போட. காரணம், ஆண்டாண்டு காலமாய், நூற்றாண்டுகளாய் இவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து பழகி விட்டார்கள். இவர்கள் பட்டயத்தை பிடித்து யுத்தத்திற்கு பழக்கவிக்கப்பட்டவர்கள் அல்ல. குதிரைகளை ஏறி யுத்தத்திற்கு போய் பழக்கப்பட்டவர்கள் அல்ல. செங்கல் இருக்கவும், அடிமைகளாய் இருக்கவும், தங்கள் உரிமைகளை பேச முடியாமல் நிந்தனையை ஏற்றுக்கொள்வதற்கும் பழக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத, எனக்கு தெரியும். உனக்கு கத்தி பிடிக்க தெரியாது, எனக்கு தெரியும். உனக்கு கத்தி பிடிக்கவும் தெரியாது, கத்தி பேசவும் தெரியாது, எனக்கு தெரியும். எதை பலவீனமாக பார்க்காத, நீ நின்னா மட்டும் போதும், நீ நின்னா மட்டும் போதும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13-14வது வசனத்தில் மோசே சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க நின்னா மட்டும் போதுங்க, நீங்க நின்னா மட்டும் போதும். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஸ்டாண்ட் ஃபர்ம், நீ உறுதியா நில்லு, உறுதியா நில்லு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுல ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க, நிக்கிறதுலயே பிரச்சனை. எதுல பிரச்சனை? நல்லா கவனிங்க. சண்டை போடுறதுல பிரச்சனை இல்லை, எதுல பிரச்சனை? நம்ம ஆளுகளுக்கு நிக்கிறதுலே பிரச்சனை. காரணம், உள்ள என்ன வருது? பயம் வருது. என்ன வருது? பயம் வருது. இந்த பக்கம் செங்கடல், அங்க பிரவாகித்து வருகிற பார்வோனின் சேனையை பார்த்தா, இன்னைக்கு நம்ம பிள்ளை குட்டியெல்லாம் என்னாகும், நம்ம வம்சமெல்லாம் என்னாகும்னு என்ன செய்யல, தெரியல. இந்த பயம் அவங்களை என்ன செய்ய விட மாட்டுது, நிக்க விட மாட்டுது. இந்த கலக்க அவர்களை நிக்க விட மாட்டுது. அதனால தான் மோசே சொல்றாரு, ஏப்பா நீங்க சண்டைக்கெல்லாம் போவேனாப்பா, உங்ககிட்ட பெருசாலாம் ஒன்றும் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, நீங்க பயப்படாம என்ன செய்யுங்க, நில்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்க நில்லுங்க, பாருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க நில்லுங்க பாருங்க. அவ்வளவுதான் உங்க வேலை. சொல்லுங்க, நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்சதெல்லாம் போதும். சொல்லுங்களேன், நீங்க இதுவரைக்கும் சகிச்சதெல்லாம் போதும், இதுவரைக்கும் நீங்க வேதனைப்பட்டதெல்லாம் போதும், இதுவரைக்கும் நீங்க சிந்தின கண்ணீரெல்லாம் போதும். இனிமே உங்க வேலை நின்று பார்க்கறது. எத்தனை பேர் இந்த விசுவாசத்தில் ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்தீர்களோ, எந்தெந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியமாய் மன்றாடினீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒரு காலத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் திறந்திருக்கிறார். இனி ஒரு புதிய திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அங்க நீங்க கண்ணீர் வடிக்க போகிறதில்லை, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் தரப்போகிற ரட்சிப்பை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் மோசே சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தமிழில் சும்மா இருப்பீர்கள்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். சும்மா இருப்பீர்கள் தான், அதை கொஞ்சம் விரிவாக போட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, ஜஸ்ட் கீப் குவைட், ஜஸ்ட் கீப் குவைட். இதை எப்போ சொல்லுவாங்கன்னா, தொண பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. எப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க? தொண அது எப்படி அப்படி ஆகும், அந்த அப்புறம் அவன் ஒருத்தர் ஓடி வரேன் பாரு, அவனை என்ன செய்வீங்க, அந்த பிரச்சனை வருது, அவனை என்ன செய்வீங்க, இப்படி ஒருத்தர் வரானே இவன் என்ன செய்வீங்க, இப்படி வளவலன்னு பேசுதுங்கல்ல, அவங்கள என்ன சொல்லுவாங்க? ஜஸ்ட் கீப் குவைட். கொஞ்சம் சும்மா இருப்பா, நான் என்ன செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். பக்கத்தில் சும்மா இருங்கப்பா, சும்மா இருங்க, இனி அழுகாதீங்க. சொல்லுங்க, இனி அழுகாதீங்க. நான் திரும்ப சொல்றேன், எப்ப எகிப்தின் எல்லைகளை நீங்கள் கடந்தீர்களோ, கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. எப்பொழுது எகிப்தின் எல்லையை தாண்டி ஒரு அடி நீங்க எடுத்து வச்சீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார் என்கிற வார்த்தையை நான் அடிக்கடி பிரயோஜனப்படுத்துவது இல்லை. ஆண்டவர் தெளிவாய் உணர்த்தும் பொழுதுதான் நான் பிரயோகப்படுத்துகிறேன். இன்றைக்கு அதிக நிச்சயத்தோடு சொல்லுகிறேன், இந்த ஆராதனை தான் உங்களுக்கும் எகிப்துக்குமான எல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எகிப்தோடு உள்ள வந்திருக்கலாம், ஆனால் இந்த ஆராதனை முடிந்து நீங்க வெளியே போகும் பொழுது எகிப்தை விட்டு வெளியேறப்பட்டவர்களாய், எகிப்தை விட்டு தப்புவிக்கப்பட்டவர்களாய், எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் புறப்பட்டு போக போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தை கடந்துட்டா எனக்கு கண்ணீர் இல்ல. எகிப்தை கடந்துட்டா நான் வெள்ளரிக்காயை திங்க வேண்டிய அவசியம் இல்ல. எகிப்தை தாண்டிட்டா நான் வெங்காயத்துக்கு அழுக வேண்டிய ஆளு இல்ல. ஆண்டவர் மன்னாவையும் காடையும் எனக்கு கொடுப்பதற்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அதனால தான் மோசே சொல்லுகிறேன், நீங்க எல்லையை கடந்து வந்துட்டீங்கப்பா. நீங்க எங்க வந்துட்டீங்க? எல்லை. இது நீங்க அழுகிற நேரம் இல்ல, இது நீங்கள் புலம்புகிற நேரம் அல்ல, இது நீங்கள் கலங்கி நிற்க வேண்டிய நேரம் அல்ல. கம்பீரமாய் நின்று கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறதை நான் பார்த்து மகிழ வேண்டிய நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்காக அப்படி யுத்தம் பண்றப்போ, ஆண்டவர் நமக்காக அப்படி எழுந்து ராஜரீகமா ஒரு மகிமையான காரியத்தை செய்யறப்போ, நீங்களும் நான் அதை பெற்றுக்கொள்ளுகிற அந்த தருணம் இருக்கே, ஐ பிலீவ். நான் ஒரு ஊழியக்காரனாய், நான் சபையின் போதகனாய் நான் விரும்புகிறேன். உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நீங்க பெற வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா. பல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுவார், நீங்க இதுவரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கு யுத்தம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லையே பாஸ்டர். ஆரம்பத்தை சொன்னது போல எங்களுக்கு கத்தி பிடிக்க தெரியல, எங்களால் மற்றவங்களை போல போராட, எங்களால் மற்றவங்களை போல வஞ்சகமா இந்த பாலிடிக்ஸ், அதாவது தமிழக அரசியலில் பாலிடிக்ஸ் இருக்கலாம், இந்திய அரசியலில் பாலிடிக்ஸ் இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, குடும்பத்துக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, உறவுகளுக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, வேலை செய்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது, சர்ச்சில் என்ன இருக்கக்கூடாது. ஆனால் அங்கே இருக்கிறதெல்லாம் தாண்டி எங்கே தான் நிறையா இருக்கு. ஆக்சுவலாக பாலிடிக்ஸ்ன்றது நல்ல வார்த்தை, அது அநேகருடைய கிரியைகளினால அது ஒரு கெட்ட வார்த்தையாக என்ன செஞ்சிருச்சு. ஆமாம். ஆனால் குடும்பத்துக்குள்ளே அப்படிப்பட்டது என்ன செய்யக்கூடாது. யாருக்கிட்ட போய் யார் என்ன பேசுனா, யார் என்ன இது பண்ணலாம், இவங்கக்கிட்ட போய் இந்த காரியத்தை எப்படி திரிச்சு சொன்னால் அவங்க போய் அவங்கக்கிட்ட அப்படி சொல்லுவாங்க. இவங்களை எனக்கு பிடிக்கல, அதனால நான் உங்களுக்கு இதை செய்ய மாட்டேன், ஆனால் அதை செய்ய மாட்டேன்னு நேரடியாக சொல்லாமல் எப்படி. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதைகள். இதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதைகள். அதான் கவனிங்க, அதான் கவனிங்க. ஒருவேளை இதெல்லாம் நமக்கு செய்ய தெரியாமல் இருக்கலாம், அல்லது செய்ய தெரிஞ்சாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். காரணம், நம்ம யாருக்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? ஆண்டவருக்காக. நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஐ வாண்ட் டு கம் டு திஸ் பாயிண்ட். நான் டிவியேட் ஆக விரும்பலை. இதெல்லாம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல, நான் உண்மையை உடைச்சு பேசுகிறேன். இதெல்லாம் செய்ய தெரியாதவர்கள் அல்ல. ஒருவேளை குடும்பத்துக்குள்ளே அரசியல் பண்ணணும்னு நினச்சா, ஒருவேளை உறவுகளுக்குள்ளே அரசியல் பண்ணணும்னு நினச்சா, அல்லது உலகத்தாரை போல சில காரியங்களை செய்யணும்னு நினச்சா, அவர்களை பார்க்கிலும் வீரியமாகவும் அவர்களை பார்க்கிலும் அதிகமாகவும் செய்ய உங்களாலேயும் முடியும், என்னாலையும் முடியும். நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? அவங்க 10 கெட்ட வார்த்தை பேசினா நம்மளால் 15,000 கெட்ட வார்த்தை பேச முடியும். அவர்களால் ஒரு அடி அடிக்க முடிஞ்சால் நம்மளால் 10 அடி திரும்ப அடிக்க முடியும். அவர்களால் சில காரியங்களை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் செய்ய முடிஞ்சால் நம்மளால் அதையும் தாண்டி செய்ய முடியும். ஆனாலும் நீங்களும் நானும் நம்மை கட்டுப்படுத்தி நம்மை அடக்கி கொண்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நாம் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கை. இந்த வேதத்துக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. இந்த வேதத்துக்கு விரோதமாக, என் சாட்சிக்கு விரோதமாக ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக, அந்த ஒரே கோட்டில் நீங்களும் நானும் கட்டப்பட்டு இருக்கிறோம். என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? கட்டப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை மற்றவருடைய பார்வையில் இது ஒன்றுமில்லை, ஏப்பா அவன் பாமா அப்ராணிப்பா, அவன் பிள்ளைப்பூச்சி, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, யாரு பிள்ளைப்பூச்சி, அது அவனை எவ்வளவு அடித்தாலும் அவனுக்கு என்ன செய்யாது, உரைக்காது. ஒருவேளை அப்படி ஒரு யோசனைகள் இருக்கலாம். ஆமானுக்கு மொர்தேகாயை பார்த்து அப்படித்தானே இருந்துச்சு. அவன் யாரு? ஆமானுக்கு முன்னாடி மொர்தேகாய் யாரு? புள்ளப்பூச்சி. என்னது?
ஹாமான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய அதிகாரி, எப்படி ராஜாவெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும், அவர் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாப்புல. அவர் சொன்ன ஒரு போர் சேவர்கள் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. மொர்தேகாய் யாரு? வாசப்படியில் வாட்ச்மேனு கூட கிடையாது, வாசப்படியில் சும்மா என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஆனால் இந்த பிள்ளைப்பூச்சியை ஒரு நாள் ஆண்டவர் தூக்குனாரே ஒரு தூக்கு. இந்த பிள்ளைப்பூச்சியை பார்த்து ஆண்டவர், நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் மொர்தேகாய், நீ சும்மா நில்லு, ராஜா உன்னைய தேடி வருவார். ஹல்லேலூயா. நீ சும்மா நில்லு, உயர்வும் மகிமையும் கனமும் உன்னைய தேடி என்ன செய்யும், வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு உலகத்தின் பார்வைக்கு நீங்களும் நான் எப்படி இருக்கலாம், புள்ளப்பூச்சி மாதிரி என்ன செய்யலாம், சந்தோஷம். உலகத்தின் பார்வைக்கு நம்ம புள்ளப்பூச்சியாக தெரிஞ்சானே, கரப்பம்பூச்சியாக தெரிஞ்சானே, நம்ம என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், இருந்துட்டு போட்டோம். ஆனால் எனக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்களேன், எனக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க, அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சகலத்தையும் ஆளுகிற தேவன். ஹல்லேலூயா. அதான் கவனிங்க, ஒரு காரியத்தில் வல்லவங்களால இன்னொரு காரியத்தில் ஜெயிக்க முடியாது, முடியாது. நான் அப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஜெர்மனி நான் முடிக்க போகிறேன் பாருங்களேன். சிலர் பேச்சில் வாக்கில் வல்லமையுடையவர்களாக இருப்பாங்க. இந்த டெட் லிஃப்டிங் அப்படின்னு ஒரு போட்டி உண்டு. டெட் லிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது என்னென்னா, ஒரு கம்பி இருக்கும், ரெண்டு பக்கம் வெயிட் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் அல்லது ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த வெயிட் என்ன செய்யணும், தூக்கிட்டு மறுபடியும் கீழே என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். எவ்வளவு அதிகமான வெயிட்டை தூக்குறாங்கன்றதை பொறுத்து தான் யார் வின்னர்ன்றதை சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆண்கள் அந்த கேட்டகரியில், மென் கேட்டகரியில் உலக சாதனை ஐஸ்லாண்டை சேர்ந்த ஒரு மனுஷன், ஹஃப்தார் யூலியுஸ் ஆமாம், யூலியுஸ் பியன்சன், பேரை நமக்கு வாய்க்குள்ள நுழைய மாட்டோம்ன்றது. ஐஸ்லாண்டை சேர்ந்தவர் 510 கிலோவை தூக்கியிருக்கிறார். எவ்வளோ தூக்கியிருக்கிறாரு? 510 கிலோவை ஒரே ஆள் என்ன செஞ்சிருக்கிறாரு, தூக்கி இருக்கிறார். ஒரு ஆண். பெண்கள் சளைத்தவர்களா? உங்களுக்கு பாருங்க, பிரிட்டிஷ் உமன், ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு உமன், லியூசி அண்டர்டவுன் என்கிற ஒரு பெண்மணி 325 கிலோவை தூக்கியிருக்காங்க. எவ்வளோ தூக்கியிருக்கிறாங்க? இன்னைக்கு நமக்கு சிலிண்டரை தூக்குறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? அதெல்லாம் ஆண்களோட வேலைப்பா அப்படின்னு. இங்கே பாருங்க, ஒரு பெண் எவ்வளவு தூக்கியிருக்கிறாங்க? 325 கிலோவை. ஆனால் நல்லா கவனிங்க, 510 கிலோவை தூக்குன அந்த ஆண் வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன், உலகத்திலேயே ஒரு பலசாலியான மனிதர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. 325 கிலோவை தூக்குன ஒரு பெண்மணிக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்க? வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் உமன், இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலே பலசாலியான ஒரு பெண் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, ஒன்றுமில்ல, இந்த 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் எங்கூட ஓட்டி ஜெயித்து பாருங்கன்னு சொன்னால் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நான் ஜெயிச்சிருவேன். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, யார் ஜெயிச்சிருவா? ஒருவேளை அவங்க தூக்குற மாதிரி 510 கிலோவை என்னால் என்ன செய்ய முடியாது. ஆனால் 100 மீட்டரில் என்னை விட அவங்களால வேகமாக என்ன செய்ய முடியாது, ஓட. அந்த விஷயத்தில் அவங்க ஒருவேளை பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் 100 மீட்டரில் யார் தான் கில்லி? அவங்க கூட போட்டி போடுறப்ப ஒருவேளை அதில் பெரிய ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, அவங்கக்கிட்ட வேற போட்டி வச்சுக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒரு காரியத்தில் மாத்திரம் அல்ல, வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர் சர்வ வல்லவர். அவர் யாரு? சர்வ வல்லவர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவர் சர்வத்திலும் வல்லவர். அவர் எப்படிப்பட்டவரா? அவரை நீங்க வெயிட் தூக்க சொன்னாலும் என்ன செய்வாரு? ஓட சொன்னாலும், பறக்க சொன்னாலும், மிதக்க சொன்னாலும், நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தாண்ட சொன்னாலும் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படி நீ கேட்கிற அளவிற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் இந்த காலை வேளையில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்கின நாட்கள் முடிவுக்கு வந்தது, நான் உனக்கு இரக்கம் செய்திருக்கிறேன், என்னுடைய வல்லமையினால நான் உன்னை ரட்சிக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? இந்த வார்த்தையோடு புறப்பட்டு போங்க. நான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஆராதனை தான் உங்களுக்கும் எகிப்துக்குமான எல்லை. இதை நீங்க கடந்துட்டீங்கன்னா இனி கண்ணீர் இல்லை, கர்த்தர் செய்கிற மகத்துவத்தை, கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்பட பண்ணுவதை நின்று கொண்டு பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்,
பார்க்க மாட்டேன். நீ ஏதோ நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன் நினச்சிக்கிட்டு இருக்கிற. இல்லை, நான் இறங்கி அடிக்க ஆரம்பித்தேன்னா அந்த அடி பயங்கரமான அடியாக இருக்கும். அல்லேலூயா. இவ்வளவு நாள் நீங்கள் பாராட்டின வைராக்கியத்திற்கு, நீங்கள் ஏற்றுக்கொண்ட நிந்தனைகளுக்கு கர்த்தர் பதிலளிக்கிற காலம் வருகிறது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?